பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டிருப்பது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருப்பதற்கு ஒரு உதாரணம் என்று முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். திரு ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலையை பற்றி விரிவான அறிக்கையை நான் வெளியிட்டிருக்கிறேன். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கிறது ஒரு உதாரணம். அவரை இழந்து வரும் குடும்பத்தாருக்கும் அவருடைய தொண்டர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுபவத்தையும் தெரிவித்திருக்கிறேன். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவத்தில் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் வலியுறுத்தியுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டது கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது. யார் அதில் குற்றவாளிகளோ அவர்களை பிடித்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றது. கண்டிப்பாக அவர்கள் மீது வழக்கு தொடர்ந்து கடுமையான தண்டனையை நீதிமன்றம் வழங்கும் என்று நான் நம்புகின்றேன். ஏதோ 2-3 கொலைகள் நடந்து விட்டது, ஆகவே இந்த ஆட்சியில் கொலைகள் அதிகமாகிவிட்டது என்று சொல்கின்றார்கள். அது உண்மையல்ல. கொலைகளும் திருடும் மற்றபடி ஆள் மாறாட்டம் செய்வதெல்லாம் ஆண்டாண்டு கணக்காக நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. வெள்ளக்கார காலத்திலே நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.